வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. வேல்ஸ் குடும்பத்துல எல்லாரும் டீப்பாய சுத்தி ஒரு ஆஃப் சர்க்கிளா நிக்க, டேய் பாவி, என்ன வேலைடா செஞ்சு வச்சிருக்க நீ? இதெல்லாம் நல்லாவாடா இருக்குன்னு கேக்குறாங்க பாட்டி. முத்துவேல் அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்பி குமரவேல பார்க்க, எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. எதிர்பார்க்காத ஒரு செகண்ட்ல பலார்னு ஒரு அரை விட, அண்ணே அண்ணே அப்படின்னு சக்திவேல் பதற, டேய் வாய் மூடு அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அண்ணே என் பையனை அடிக்கிறீங்க, நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சக்திவேல் கேட்க, இவன் எனக்கும் பையன்தான் மாமா, நீங்க அடிங்க, அடிச்சு கொல்லுங்க இவனங்கிறாங்க மாறி. மாறி கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு வடிவ சொல்ல, இல்லக்கா, பெத்த புள்ளையா இருந்தாலும் உண்மையை சொல்லணும்ல, இவன் கேவலமானவன்னு தெரியும், ஆனா இம்புட்டு கேவலமானவன்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா அப்படின்னு மாறி சொல்ல, மாரிய முறைச்சிட்டு நிக்கிறாரு சக்திவேல். சொல்றா, ஊர்ல உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? எதுக்கு பாண்டிய மகளோட பழகுன? எதுக்காக அவளோட சினிமாவுக்கு போன? ஏய் சொல்லுடா. சொல்றாங்கிற இல்லன்னு சட்டைய கொத்தா பிடிக்கிறாரு முத்துவேல். ஏய் வாய திறந்து பதில் சொல்லு, பெரியப்பா கேக்குறாருலங்கிறாங்க பாட்டி. ஆத்தா, அடிச்சாலும் புடிச்சாலும் பெரியப்பா மேல அம்புட்டு மரியாதை வச்சிருக்கான் ஆத்தா. பெரியப்பாவே எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு அவன் எப்படி ஆத்தா வாய திறந்து சொல்லுவான் அப்படின்னு புதுசா ஒரு டிராமாவுக்கு அச்சாரம் போடுறாரு சக்திவேல். முத்துவேல் உள்பட எல்லாருமே திகைச்சு போய் சக்திவேல பாக்க குமார் முகத்தை அப்பாவியா வச்சுக்கிறாரு. என்னக்கா அப்படின்னு மாறி கேட்க, நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு முத்துவேல் கேட்க, அண்ணே குமாருக்கு ஊரெல்லாம் பொண்ணு பார்த்தோம்லண்ணே, யாருமே பொண்ணு கொடுக்கலண்ணே அப்படின்னு சக்திவேல் அழுகாத குறையா சொல்ல, டேய் நான் தான் பொண்ணு பாக்குறேன்னு சொன்னேன்லடா அப்படின்னு முத்துவேல் கேட்க, சொன்னீங்கன்னு 1000 தாட்டி சொன்னீங்க, ஆனா பாக்கலையேண்ணே. இது வரைக்கும் என் பையனுக்காக ஒரு துரும்ப கூட நீங்க எடுத்து போடல. அவனும் என்னதானே பண்ணுவான்? நம்ம வீட்டு பொண்ணு அந்த வீட்டுக்கு ஓடி போனதுனால தானே இவன் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இதே டிராமான்னு தெரியலையேன்னு மாறி பாக்குறாங்க. அதனாலதான் அந்த வீட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சான் போல இருக்கு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அப்படியா? உன் அப்பா சொன்ன மாதிரி யோசிச்சுதான் நீ இத பண்ணனியா அப்படின்னு முத்துவேல் நிதானமா குமார பார்த்து கேட்க, இல்ல பெரியப்பா அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்ல, பின்ன வேற என்ன காரணம்னு கேக்குறாரு முத்துவேல். எதுக்காக நம்ம சண்டைக்காரன் பொண்ணுகிட்ட பழகுற அப்படின்னு முத்துவேல் கேட்க, அதுன்னு தடுமாறுறாரு குமார். ஏய் கேக்குறேன்ல சொல்லுடா அப்படின்னு முத்துவேல் கொஞ்சம் ரைஸ் ஆக, எனக்கு அரசிய புடிச்சிருக்கு, அதனாலதான் பழகுனேன் அப்படின்னு குமார் சொல்ல, ஆச்சரியமும் அதிர்ச்சியுமா பாக்குறாரு முத்துவேல். எல்லாருக்குமே அதே ரியாக்ஷன் தான். என்னடா சொன்ன, இன்னொரு தடவை என் முகத்தை பார்த்து சொல்லு அப்படின்னு முத்துவேல் கேட்க, அரசிய புடிச்சுதான் அப்படின்னு குமரவேல் ஆரம்பிக்க, இன்னொரு அரை பலார்னு விழுது. அடிங்கண்ணே, என் புள்ளைய அடிச்சே கொன்னுருங்கண்ணே அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஏய் அவ என்ன பேசுறான்னு பாத்தியா? பாண்டிய மகளை புடிச்சிருக்கான், அவளை இந்த வீட்டு மருமகளா கொண்டு வர திட்டம் போட்டிருக்கான் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, டேய் பொழுது விடிஞ்சு பொழுது போன 2 குடும்பமா அடிச்சுக்கிறத நீ பாத்துக்கிட்டு தானேடா இருக்க? 30 வருஷ பகடா. ஐயோ கடவுளே, எந்த நேரத்துல எது நடக்குமோன்னு வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கிறோம். நீ என்னடான்னா அந்த எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மாறி சொல்ல, உனக்கு பொறுமையே கிடையாதா குமாரு? இன்னைக்கு கல்யாணம்னு சொன்னா நாளைக்கே நடத்தி வச்சிடணும்னு நினைக்கிறியா? அப்படி அது நடக்கலன்னா உன் விருப்பத்துக்காக என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு வடிவு கேக்குறாங்க. ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லையா? ஏண்டா எப்படிடா இது சரியா வரும்னு நினைச்ச அப்படின்னு பாட்டு கேட்க, அதெல்லாம் சரியா வரும் அப்பத்தா அப்படின்னு குமார் கொஞ்சம் பயத்தோட சொல்ல, மண்ணாங்கட்டி சரியா வரும், என்ன அவமானப்படுத்ததான் இந்த வீட்டுல நீ பிறந்திருக்கியா அப்படின்னு முத்துவேல் கேட்க, சபாஷ்ண்ணே சபாஷ். உங்க பொண்ணை இந்த குடும்பத்தையே அவமானப்படுத்தினது உங்களுக்கு பெருசா தெரியல. உங்க பொண்ணால என் பையன் அவமானப்பட்டு நிக்கிறது யாருக்குமே பெருசா தெரியல. ஆனா என் பையன் அரசுகிட்ட பழகுனது மட்டும் உங்களுக்கு எல்லாம் அவமானமா தெரியுது. அண்ணே, சினிமாவுக்கு போனது 2 பேரும், போன்ல பேசுனது 2 பேரும், ஆனா எதுக்குன்னு இவனை மட்டும் குற்றவாளி ஆக்கியிருக்கீங்க? அந்த பாண்டியனோட பசங்க அவங்க 2 பேர் இங்க வந்து என் பையனை மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு போயிட்டானுங்க. அது கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்லன்னு அப்படின்னு சக்திவேல் பாயிண்டா கேட்க, முதல்ல நம்ம வீட்ல பேச வேண்டியதை பேசி முடிக்கலாம். அப்ப அந்த ஏக்க வீட்டுக்காரனை போய் எதுவும் கேட்க வேணாம், பேச வேண்டாமான்னு அப்படின்னு சக்திவேல் கேட்க, அதான் அவங்க புள்ளைய அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு மாறி சொல்ல, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட தாய் பாசமே இல்ல. நான் கேக்குறேன், என் பையனுக்காக நான் கேக்குறேன் அவங்கிட்ட அப்படின்னு சக்திவேல் வெளியே போக, முத்துவேலை தவிர எல்லாருமே பதறாங்க. ஐயோ எங்க போறான்னு தெரியல, என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையேன்னு பாட்டி போக, பின்னாடியே மாரியும் வடிவும் போறாங்க. குமரவேல் மெதுவா திரும்பி அவங்க பெரியப்பாவை பார்க்க அவரு முறைச்சிட்டு இருக்காரு. குமரவேல நைஸா அங்க இருந்து நழுவி வெளியே வர்றாரு.
பாண்டியன் 3 நாளைக்கு முன்னாடி உட்கார்ந்ததா அதே பொசிஷன்ல உட்கார்ந்திருக்க. மீதி யாரும் எந்த ஃபீலிங்ஸையும் காட்டாம ஆளுக்கு ஒரு மூலையில இருக்காங்க. அரசி மட்டும் அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம சகுனி சக்திவேல் வெளிய வந்து, "பாண்டியா, ஏய் பாண்டியா வெளிய வான்னு" கத்த. "அப்பா வேணாம்ப்பான்னு" பயந்துகிட்டே பின்னாடி குமரவேல் வர, "டேய் டேய்ன்னு" கத்திக்கிட்டே மத்தவங்களும் வர்றாங்க. சக்திவேல் மறுபடியும் "டேய் பாண்டியான்னு" கத்த, "வேணாம்ப்பா வேணாம்ப்பாங்கிறாரு குமரவேல். "டேய் சும்மா இருடா, கம்முனு வாடாங்கிறாங்க" பாட்டி. கைய பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்க பையனோட கைய தட்டி விட்டு, "டேய் சும்மா இருடா, வீடு தேடி வந்து அடிச்சிட்டு போயிருக்கான் பாண்டியா, டேய் பாண்டியா வெளிய வாடான்னு" சக்திவேல் கத்திட்டு இருக்காரு. அப்பாப்பா பிரச்சனை எதுவும் வேணாப்பான்னு கெஞ்சிட்டு இருக்காரு குமரவேல். இவங்க எல்லாம் கெஞ்ச, "டேய் பாண்டியா வெளிய வா, உன் பசங்களை அனுப்பிவிட்டு, டேய் நீ ஆம்பளையா இருந்தா வெளிய வந்து பேசுடா, உனக்கு தைரியம் இருந்தா வெளிய வந்து பேசுடா" அப்படின்னு கத்திட்டு இருக்க. கதிரும் செந்திலும் வெளிய போறதுக்கு முயற்சி பண்றாங்க. சரவணனை எந்திரிக்க உடனே தடுக்கிறாரு பழனிவேல். ராஜியும் மீனாவும் கூட வந்து தடுக்கிறாங்க. "டேய் வேணாண்டா, அவங்க அப்படிதான் கத்திட்டு இருப்பாங்க. வாங்க போடா போ" அப்படின்னு அணைக்கட்டி மத்தவங்களையும் கூட்டு வந்து உள்ளர உட்கார வைக்கிறாரு பழனிவேல். "டேய் சக்தி வேணாண்டா, சொன்னா கேளுடா, 4 பேர் பார்த்தா நம்ம மானம் போயிடும்டான்னு" பாட்டி கெஞ்சிட்டு இருக்காங்க. "ஆத்தா, நம்ம வீட்ல இருக்கிறது ஆம்பளை புள்ள, இவன் மானம் எதுக்கு போகுது" அப்படின்னு சக்திவேல் மீசையை தடவ, "அப்பா வேணாப்பா" அப்படின்னு குமரவேல் கெஞ்சிட்டு இருக்க. "போறதுன்னா அவன் வீட்டு மானம் தான் போகணும், அவன் பொண்ணு மானம் தான் போகணும். போகட்டுமே, அத பத்தி நம்மளுக்கு என்னங்கிறாரு சக்திவேல். பாண்டியன் அப்படியே லேசா தலைய நிமித்தி பார்க்க கோமதியும் பாக்குறாங்க. "தம்பி என்ன தம்பி இது, பெண் பாவம் பொல்லாதது, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, முதல்ல நீங்க வீட்டுக்குள்ள வாங்கங்கிறாங்க வடிவு. "இருங்க, நான் கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு தான் உள்ளார வருவேன்" அப்படின்னு சக்திவேல் சொல்ல வடிவு சலிப்பா பாக்குறாங்க. "ஐயோ சொன்னா கேளுங்க, வேண்டாம்" அப்படின்னு மாறி தலையில அடிச்சிட்டு சொல்ல, "ஏதோ வெக்கம் மானம் சூடு சொரண ரோஷம்னு வாய்க்கிலேயே பேசினியே, இப்ப எங்கடா போச்சு உன் வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாம்" அப்படின்னு சக்திவேல் கேட்க ரொம்பவே நொந்து போன பார்வை பாக்குறாரு பாண்டியன். "ஏண்டா ஒழுக்கமா வளர்க்க வேண்டிய பொண்ணு பண்ற காரியத்தையாடா உன் பொண்ணு பண்ணியிருக்கா, வெக்கம் கெட்டவன்" அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. அரசி அழுகையை நிறுத்திட்டு அதிர்ந்து போய் பாக்குறாங்க. கோமதி தாங்க முடியாம வாயிலேயே கைய வச்சுக்கிறாங்க. "கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க கூடயா சினிமா தியேட்டருக்கு போயிருக்கா, இதான் நீ வளர்த்த ஒழுக்கமாடா" அப்படின்னு சக்திவேல் கேட்க, இந்த பக்கம் பாட்டிய வாயில கைய வச்சுட்டு அழுதுட்டு நிக்கிறாங்க. "அப்பா வேண்டாம்ப்பா, எதுவும் பேச வேண்டாம்ப்பா, உள்ள வாங்கப்பா" அப்படின்னு சக்திவேல் சத்தமா கூப்பிட, "டேய் சும்மாருடா, ஏண்டா மணிக்கணக்கா இழிச்சு இழிச்சு உன் பொண்ணு போன்ல பேசிட்டு இருந்தா, தெரிஞ்சே மோதிரம்லாம் வாங்கியிருக்கா, தெரியாம இன்னும் என்னென்னலாம் வாங்கியிருக்காளோ" அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. அரசி நொந்து போய் மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. "இதுதான் நீ புள்ள வளர்த்த லட்சணமாடா, இந்த யோகிதையில புள்ளைய வளர்த்துட்டு நீ ஊர்க்காரவங்களெல்லாம் நக்கல் விட்டு சிரிச்சிட்டு இருந்தியாடா, வெக்கம் கெட்டவனே, வெளிய வாடான்னு" கத்திட்டு இருக்காரு சக்திவேல். சாட்டை அடிப்பட்ட மாதிரி கண்ணை மூடிக்கிறாரு பாண்டியன். கோமதி ரொம்பவே நொந்து போய் அடுத்த ரவுண்ட் அழுகைக்கு தயாராகிறாங்க. "ஏங்க உள்ள வாங்க, தயவு செய்து அப்படிலாம் பேசாதீங்க" அப்படின்னு மாறி கூப்பிட, "ஏய் சும்மா ரெடி, பணக்காரனா கிடைச்சா கைக்குள்ள போட்டுக்கணும்னு நீ சொல்லி கொடுத்தியா, இல்ல உன் மவளா பண்ணாளா, ஓம் பிளட் ஆச்சே, அவளே தானாதான் பண்ணிருப்பா" அப்படின்னு 30 வருஷத்து பகைய மொத்தமா கொட்டுறாரு சக்திவேல். ஐயோன்னு தலையில அடிச்சுட்டு அழறாங்க கோமதி. "இதுக்கு குடும்பத்தோட நட்டுக்கிட்டு சாவலாமேடா வெக்கம் கெட்டவனே" அப்படின்னு வெளியே சக்திவேல் கத்திட்டு இருக்க. அழற கோமதி அத்தை அத்தைன்னு சமாதானப்படுத்த பாக்குறாங்க மயிலு. "பாண்டியா இதோ பார், நல்லா கேட்டுக்க, கேக்குதா, உன் பொண்ணு ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, அவளை கைய புடிச்சு ஒண்ணு என் பையன் கூட்டிட்டு போகல, அவளதான் இவன் கூட போய் தியேட்டருக்கு சினிமா பாத்திருக்கா" அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. அப்பதான் முதல்ல பாண்டியனோட பார்வை அப்படியே அரசி மேல பாயுது. "அப்பா" அப்படின்னு அரசி அழுதுகிட்டு இருக்க. "பொண்ண ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல, பொண்ண ஊர்மைய விட்டுட்டு என் வீட்டுல பூந்து என் பையன் மேல கைய வைக்கிறீங்களா, வெக்கமா இல்ல உங்களுக்கு, வெளியே வாடா" அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. இதுக்கு மேல தாங்காதுன்னு கதிரும் செந்திலும் வெளியே ஓடி வர்றாங்க. "டேய் டேய் 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 நில்லுங்கடான்னு" பழனி கத்திட்டு எழுந்திருக்கிறதுக்குள்ள இவங்க வெளியே வந்துடுறாங்க. 2 பேரும் வேகமா சக்திவேல் கிட்ட வர, "டேய் வாங்கடா வாங்க, என்ன சில்லுங்களா, என்ன உங்களை அனுப்பி விட்டுட்டு உங்க அப்பா அடுப்பாங்கரையில பூனைக்குருகி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கானு கேக்குறாரு சக்திவேல். "இங்க பாருங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க" அப்படின்னு செந்தில் சொல்ல, "ஏய் என்னடா என்னடா பண்ணுவ" அப்படின்னு நாக்கு மிரட்டிட்டு வர்றாரு சக்திவேல். "அடுத்து வார்த்தை பேசுறதுக்கு நாக்கு இருக்காது, அறுத்துருவோம்" அப்படின்னு கதிர் சொல்ல, மறுபடியும் நாக்க நீட்டி மிரட்டிட்டு வர்றாரு சக்திவேல். "2 பேரையும் சங்கர்த்து போட்டுருவேன்" அப்படின்னு சக்திவேல் சொல்ல, "சும்மா இருங்கப்பா, டேய் டேய் சொல்றேன்ல கேளுங்கடா, உள்ளர வாடான்னு பாட்டி கூப்பிட, "ஆத்தா நீ சும்மாராத்தா, இந்த சில்லுவண்டுங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு உள்ளர வர சொல்றியா என்ன, என்னால முடியாது, இன்னைக்கு 2ல 1 பார்க்காம உள்ளர வர முடியாது" அப்படின்னு சக்திவேல் சொல்ல, "ஓகே இன்னைக்கு கதையை முடிச்சிட வேண்டியதாங்கிற மாதிரி பாக்குறாங்க செந்திலும் கதிரும். "டேய் பாண்டியா என்னடா பண்ற, வெளியே வாடா, வெக்கங்கெட்டவனே வெளியே வாடா, முதல்ல என் தங்கச்சிய வச்சு எங்க சொத்து பத்தெல்லாம் ஆட்டைய போடலாம்னு பார்த்த, முடியல, அப்புறம் என் அண்ணன் பொண்ணை வச்சு ஆட்டைய போடலாம்னு பார்த்த, முடியல, இப்ப உன் வீட்டு பொண்ணை வச்சு என் வீட்டு சொத்து ஆட்டைய போட பாக்குறியா, தூ"
இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு எங்கேயாவது நட்டுக்கிட்டு சாகலாம்டா. வெள்ளையும் சொல்லையுமா வேட்டி சட்டை வேற போட்டுட்டு திரியுற. வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு சக்திவேல் சரமாரியா பேசிக்கிட்டு இருக்க. உள்ளர குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்காங்க அரசியும் கோமதியும். யோ என்னையா வாய்க்கு வந்ததெல்லாம்னு செந்தில் பாஞ்சுக்கிட்டு போக கதிரும் கூட போக பாட்டி குறுக்க வந்து தடுத்துடுறாங்க. மரியாதையா பேசுங்க, யார பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கதிர் கத்த. இந்த பக்கம் சக்திவேல் பேச குறுக்க பாட்டி நின்னு ரெண்டு பக்கமும் கும்பிட்டு கும்பிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. என்னையா என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்கன்னு செந்தில் எகிரிட்டு இருக்க. இங்க பாருங்க, அப்பாவை பத்தி தப்பா பேசுனீங்க சும்மா இருக்க மாட்டேன்னு மிரட்டுறாரு கதிரு. அம்மாச்சி சொல்லி வைங்க, என்ன பேச்சு பேசிட்டு இருக்காரு இவருன்னு செந்தில் சொல்றாரு. சக்திவேல் கத்திக்கிட்டே இருக்க. டேய் வேண்டாம் நிறுத்துடா, வாய மூடுறா, பொம்பளை பிள்ளைய பத்தி அசிங்கமாலாம் பேசாதடா, அந்த ஜென் பாவம் 7 ஜென்மத்துக்கு விடாதடா ராசு. டேய் வேணாண்டா அப்படின்னு அழறாங்க பாட்டி. போதும் பேசுற வரைக்கும் போதும், முதல் உள்ளருவாங்க அப்படின்னு வடிவு சொல்ல. இங்க பாருங்க, நீங்க என்ன கேக்குறதா இருந்தாலும் இவனை கேளுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு அடுத்த வீட்டு பொண்ணை பத்தி இப்படி அபாண்டமா பேசுறீங்க? முதல்ல வாங்க உள்ள போலாம் வாங்க அப்படின்னு கையெடுத்து கேட்டுட்டு இருக்காங்க மாறி. என்னடா அழுதடிக்க ரெடியா வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்கடான்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. என்னையா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் தாண்டிட்டு இருக்க. மரியாதையா பேசுறவர்ல இருந்தா மரியாதையா இருக்கும், இல்ல மரியாதை கெட்டு போயிடும் கதிர் கத்திட்டு இருக்க. அந்த பக்கம் சக்திவேல் குதிச்சிட்டு இருக்கார். பாட்டி குறுக்க வந்து நின்னு கைய நீட்டி தடுத்துட்டு இருக்க. விடுங்க அம்மாச்சிங்கிறாரு செந்தில். டேய் வேணாண்டா, தயவு செய்து சண்டை போடாதீங்கடா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவன் தான் அறிவு கட்டத்தனமா இப்படி தெருவுல நின்னு கத்துறான்னா நீங்களும் அவன் கூட சேர்ந்து பேசுறது தப்புப்பா. ஐயோ 4 பேர் கேட்டாங்கன்னா நம்ம பொண்ணோட மானம் தாண்டா கெட்டு போகணும். பாட்டி அழறாங்க. அப்ப இந்த ஆள வாயை மூட சொல்லுங்க அப்படின்னு செந்தில் சொல்ல. டேய் ஆளு கீழே அத்து போட்டுருவேன் அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்க. மீனாவும் ராஜி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஓடி வர்றாங்க. பாட்டி தலையில அடிச்சு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்கன்னு மீனா செந்திலையும் ராஜி கதிரையும் இழுத்துட்டு இருக்காங்க. விடுராஜி இன்னைக்கு 2ல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு கதிர் கத்திட்டு இருக்க. உள்ளர வாங்கன்னு மீனா செந்தில கூப்பிடுறாங்க. நீ அமைதியா இரு, பேசுறவங்க 1000 பேசுவாங்க, அவங்க தப்பா மறைக்க நம்ம மேல பழிய போடுவாங்க, அவங்க கிட்ட பேசுறதெல்லாம் சுத்தமா வேஸ்ட்ங்கிறாங்க ராஜி. ஏய் அப்படியே வந்துட்ட நியாயம் பேசுறதுக்கு ஓடுகாளி போடிங்கிறாரு சக்திவேல். ஏய் நீ சும்மா இரேண்டான்னு பாட்டு கெஞ்சுறாங்க. உங்களுக்கே தெரியும் யாரு தப்பு பண்ணிருப்பாங்கன்னு. ஏண்டா இம்புட்டு கேவலமானவனா டாடி, சி வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு குமரவேல பார்த்து கேக்குறாங்க ராஜி. ஐயோ ராஜி, சண்டையை தடுக்க வந்துட்டு நீயும் சேர்ந்து சண்டை போடாத. இங்க பாருங்க வாங்க 2 பேரும். ராஜி நீ கதிரை கூட்டிட்டு வா. ஏங்க வாங்க 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 சொன்னா கேளுங்க அப்படின்னு மீனா கூட்டிட்டு இருக்க. மீனாவோட கையை தட்டி விட்டுட்டு அப்பா பேசாம இருக்காருங்கிறதுக்காக இந்த ஆள் இம்புட்டு பேசிட்டு இருக்காரு, எப்படி இவனை சும்மா விட்டுட்டு வர சொல்ற? இவரெல்லாம் அப்படியே அப்படின்னு செந்தில் மறுபடியும் பாய ஏங்கன்னு தடுத்து நிறுத்திடுறாங்க மீனா. அம்மாச்சி கடைசியா சொல்றேன், அவரை சும்மா இருக்க சொல்லுங்க அப்படின்னு கதிர் மிரட்டிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, இப்ப என்ன பேசினாலும் அது அரசிக்கு தான் பிரச்சனையாகும், புரியுதா? முதல்ல நீங்க உள்ளர வாங்க. கதிரு நீயும் உள்ளர வாங்குறாங்க மீனா. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பா பதில் சொல்ல வேண்டி இருக்கவும் அப்படின்னு கதிர் மிரட்ட. கண்டிப்பா அப்படின்னு செந்திலும் சொல்ற. டேய் போங்கடா போங்கடான்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க. பையனை ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல, இதுல பேச்சு வேற பேச்சு இப்படின்னு செந்தில் கத்த. ஆமா நீங்க ஒழுக்கமா வளர்த்துட்டீங்க போங்கடான்னு சக்திவேல் அந்த பக்கம் கத்த. ரெண்டு பக்கம் மாத்தி மாத்தி கைய நீட்டி கத்திட்டு இருக்க. ராஜு கதிரையும் மீனா செந்திலையும் உள்ளர கூட்டிட்டு வந்துடுறாங்க. டேய் எங்கடா விழிஞ்சிட்டு இருக்கான் உங்க அப்ப, அவனை முதல் வெளியே வர சொல்லுங்கன்னு இந்த பக்கம் ஆடிட்டு இருக்காரு சக்திவேல். எல்லாருமா சேர்ந்து சக்திவேல உள்ளர தள்ளிட்டு போறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் 2ல 1 பார்க்காம வெளியே வரமாட்டேன். ஏய் பாண்டியா 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 வெளியே வாடா அப்படின்னு கத்திட்டு இருக்க சக்திவேல. உள்ளர போங்கன்னு எல்லாரும் சேர்ந்து உள்ளர தள்ளிட்டு போயிடுறாங்க. போடான்னு பாட்டு தள்ளி விட. விடாத்தா என்ன விடாத்தா அப்படின்னு செலுப்பிட்டு நிக்கிறாரு சக்திவேல். பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சான்னு முத்துவேல் கேட்க. பேசியாச்சு ஏன்னு கேட்க கூடாதா? என்னென்ன பண்றது, உன் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்க பேசுவீங்க, என் பையனுக்கு நான் தானே பேசி ஆகணும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல. யோசனையா ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுற முத்துவேல். ஏண்டா இவனா அந்த பொண்ணும் பழகுது ஏற்கனவே உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. சக்திவேலுக்கு தூக்கி வாரி போடுது இடி இறங்கின மாதிரி அதிர்ச்சியோட பாக்குறாரு. குமரவேலுக்கும் செம்ம ஷாக்கு தான். என்னடா இவங்க திருட்டு மொழி முழிக்கிறாங்க. லேடிஸ் 3 பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சமாளிச்சுக்கிற சக்திவேல். அண்ணே எனக்கு என்னன்னே தெரியும், அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அப்படின்னு சக்திவேல் சொல்ல. நிஜமாவே தெரியாதா அப்படின்னு முத்துவேல் கேட்க. அண்ணே சத்தியமா தெரியாதுன்னு அப்படின்னு சக்திவேல் தலையில அடிச்சு சத்தியம் பண்றாரு. இங்க பாரு, விஷயம் தெரிஞ்சது நீ அதிர்ச்சி ஆகல, கோவம் தான் படுற, ஏதோ இவன் தப்பு பண்ணாத மாதிரியே பேசுற அப்படின்னு முத்துவேல் கேட்க. பயத்தோட குமரவேல் பாக்க. லேடிஸ் எல்லாரும் அப்படியே ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக எனக்கு முன்னாடி எல்லாம் தெரியும்னு சொல்ல வர்றியான்னு விட்டா நான் தான் திட்டம் போட்டு கொடுத்தேன்னு சொல்ல வருவியாட்டிருக்கு இப்படின்னு அவரு வாயாலேயே உளறிட. ஆமான்ற மாதிரி தலையாடுறாரு முத்துவேல். ஏன்னு என் பையனை நீங்க அடிக்கிறீங்க, எழுத்தால அந்த தடிமாட்டு பசங்க வந்து அடிக்கிறாங்க, எல்லார்கிட்டயும் அடி வாங்கி செத்து போயிருவான்ற பயத்துல தானே பேசிக்கிட்டு இருக்கிற, அதுக்குதான் அவன் பக்கத்துல நின்னு இது ஒரு குத்தமானு அப்படின்னு சக்திவேல் கேட்க. இல்லடா நீ அப்படி நின்ன மாதிரி தெரியலையே அப்படின்னு முத்துவேல் சந்தேகமா சொல்ல. சரிண்ணே
என் பையனோட சேர்த்து என்னைய அடிச்சு கொன்னு போட்டுருன்னு அப்படின்னு சக்திவேல் குதிக்க, முத்துவேல் அப்படியே குமார் பக்கம் திரும்பி உண்மைய சொல்லு. எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட பழகுன? நிஜமாவே அந்த பொண்ண புடிச்சிருக்கா? இல்ல சக்திவேல் சொன்ன மாதிரி உனக்கு நான் கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? கல்யாணம் நடக்காதுன்னு பயந்து அந்த பொண்ணுகிட்ட பழகுனியா? அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சியோ? ஏய், தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி பொண்ணு பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் அமையற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இப்படி கால்ல வெண்ணி தண்ணிய கொட்டினா மாதிரி கல்யாணத்துக்கு அலைஞ்சா எப்படிடா? அப்படின்னு முத்துவேல் கேட்க, உச்சி கொட்டுற குமரவேல், பொண்ணு கிடைக்கலன்னெல்லாம் அரசிக்கிட்ட பழகல. அவள புடிச்சு போய் தான் அரசிக்கிட்ட பழகினேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, அப்புறங்கிறாரு முத்துவேல். குமரவேல் அவங்க அப்பாவை பார்க்க எதுவும் சொல்லிராதங்கிற மாதிரி ஜாட காட்டுறாரு சக்திவேல். "ஏய், சொல்லாத சொல்லாதன்னு அவர் ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்ல, சொல்லு சொல்லு அப்படின்னு முத்துவேல் கேட்க, இந்த கதிரு நம்ம வீட்டு பொண்ணு இழுத்துட்டு போய் நம்மள அசிங்கப்படுத்தினான்ல அப்படின்னு குமரவேல் ஆரம்பிக்க, ஐயோ அப்படின்ற சக்திவேல் பயத்துல பாக்குறாரு. லேடிஸ் எல்லாரும் ஐயோன்னு அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க. அதனால அந்த வீட்டு பொண்ணை இழுத்துட்டு போய் அவங்கள அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சியா அப்படின்னு முத்துவேல் கேட்க, அதுல அதுல என்ன தப்பு இருக்கு பெரியப்பாங்கிறாரு குமரவேல். பாய மூடுறா, நமக்கு யாரோட பிரச்சனையோ அவங்களோட மோது. அதை விட்டுட்டு அந்த வீட்டு பொம்பளைங்களை எல்லாம் பிரச்சனையில இழுக்க கூடாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறது மட்டும் செய்யவே கூடாது அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அண்ணே அவங்க மட்டும் செஞ்சாங்கல்லன்னு அப்படின்னு சக்திவேல் கேட்க, யார் என்ன செஞ்சாலும் சரி, நாம பொண்ணுங்க விஷயத்திலயோ பொண்ணுங்க வாழ்க்கை விஷயத்திலயோ விளையாடவே கூடாது. புரியுதா? இன்னியோட இந்த நாடகத்தை நிறுத்திக்கணும். உன் நிழல் கூட அந்த புள்ள மேல விழக்கூடாது. மீறி ஏதாவது பண்ணுன உன்னை கொன்னு புதைச்சிருவேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, பயத்தோட குமரவேல் பார்க்க, கொல்லுங்கண்ணே, என் பையனோட சேர்த்து என்னையும் கொன்னு புதைச்சிடுங்க அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்த விட்டு போயிடுறாரு முத்துவேல். அப்பளதான் அடுத்த செகண்ட் மாறி பலார் பலார்னு அரையிறாங்க குமரவேல. ஏய் ஏய், நிறுத்துடி, நீ எதுக்குடி அடிக்கிறேன்னு கேக்குறாரு சக்திவேல். பேசாதீங்க அப்படின்னு மாறி மிரட்டுல சக்திவேலே பயந்துடுறாரு. என்ன இது, என்ன இதுடா, எங்க இருந்து கத்துக்கிட்டு இந்த மாதிரி அநியாயத்தெல்லாம்? உன் அப்பங்கிட்ட இருந்தா? சி, வெக்கமா இல்ல உனக்கு? உனக்கெல்லாம் மனசாட்சியே உறுத்தலையாடா? இப்படியாடா கீழ்த்தரமா நடந்துக்குவ? கோவத்துல அடிதடி சண்டைன்னு தான் இறங்குன. இப்போ பொண்ணுங்க விஷயத்திலே விளையாட ஆரம்பிச்சிட்டியா? எதுக்குடா இந்த பொழப்பு? அப்படி அந்த புள்ளைய கஷ்டப்படுத்தி நீ என்னடா சாதிக்க போற? சொல்லுடா, என்ன சாதிக்க போற சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி பலார் பலார்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏய், சொல்லிட்டு இருக்கேன்லன்னு சக்திவேல் கேட்க, குறுக்கு வந்த வடிவ தடுத்து நிறுத்துறாங்க. எல்லாருமா சேர்ந்து இவனை அடிச்ச கொன்னுடாதீங்க அப்படின்னு வடிவ சொல்ல, சாவட்டுங்க இவன், இப்படி ஒரு புள்ள இருக்கிறதுக்கு இல்லாமலேயே போகட்டும் அப்படின்னு மாறி சொல்ல, மாறி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் பேசுறேங்கிறாங்க வடிவு. குமார், ராஜு செஞ்ச விஷயம் உன் மனசு எம்பட்டு பாதிச்சிருக்கும்னு எனக்கு புரியுது அப்படின்னு வடிவ சொல்லிட்டு இருக்க. அண்ணி அப்படிங்கிறாரு சக்திவேல். நான் பேசுறேன் தம்பி அப்படின்னு வடிவ சொல்ல, சரின்னு தலையாட்டிட்டு நிக்கிறாரு சக்திவேல். குமாரு, ராஜு வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நாம அவமானப்பட்டோம் தான். இன்னைக்கு வரைக்கும் ஊர்க்காரங்க நம்மள அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. எங்களை விட நீங்கெல்லாம் வெளியில போற ஆம்பளைங்க அதிகம் பேச்ச கேக்குறீங்க தான். எல்லாமே எனக்கு புரியுதுப்பா. அந்த கல்யாணம் மூலமா நாம எவ்வளவோ கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறோம். அதே வலியையும் வேதனையும் இன்னொரு குடும்பத்துக்கு நாம கொடுக்கணுமா? இத பாரு, உனக்கு அரசிய புடிச்சிருந்தா கூட அது வேற கதை. ஆனா பழி வாங்கறதுக்காக தான் அவ கூட பழகுனேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்புப்பா, ரொம்ப தப்பு. இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்னு வடிவு சொல்றாங்க. இதோ பாருடா குமாரு, பெண் பாவம் 7 தலைமுறைக்கும் தொடரும்டா. பொம்பளை பிள்ளை அவ கண்ணீர் விட்டானா அது நம்ம குடும்பத்தையே அழிச்சிடும். நான் சொல்றத கேளு, இன்னையோட எல்லாத்தையும் நிறுத்திடு. அரசிக்கிட்ட இனிமே நீ பேசக்கூடாது, பழகக்கூடாது, புரியுதா அப்படின்னு பாட்டி சொல்ல திரு திருன்னு முழிக்கிறாரு குமரவேல். ஏய், என்ன சொன்னது காதுல விழுந்துச்சா? இனி அரசிக்கிட்ட நீ பேசக்கூடாது, பழகவே கூடாது அப்படின்னு மாறி சொல்ல, குமாருன்னு வடிவு கூப்பிடுறாங்க. இப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு குமரவேல் கத்த, ஏய் இதோ பாரு, இனிமே அரசி பக்கமே போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி குடுடான்னு பாட்டி கைய நீட்டுறாங்க. பண்ணுங்கிறேன்ல அப்படின்னு பாட்டி அதட்ட, குமரவேல் அசையாம அப்படியே நிக்கிறாரு. ஒருவேளை குமரவேல் அவங்க அப்பா பிளான் படி நிப்பாரா, இல்ல உண்மையிலேயே அரசிய விரும்புறாரா? இதெல்லாம் போக போக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்.